ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெண்பா லவ் டான்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூஜை ரூம் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். எந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறோன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெல்கம் பேக். தொடர்ந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டுறதுனால பூஜை ரூமை நான் தொடர்ந்து கவனிக்கவே இல்லை. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தாலே நமக்கு தலைக்கால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல தான் ஊருக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது. அதனால் சில விஷயங்கள்னால நான் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்தனால பூஜை பூஜை செய்கிறத கொஞ்சம் நான் கண்டினியூ பண்ணி செய்ய முடியல. ஏன்னா பிரம்மமுகூர்த்த விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ்லேயே கல்யாணம் வந்துச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி அடிக்கடி தொடர்ந்து வந்துட்டதுனால ஊருக்கு போயிட்டு வந்தனால நான் கண்டினியூஸாக பூஜை பண்ண முடியல. இப்போ அகைன் பிரம்மமுகூர்த்த விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து அதை வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 2 பொருள் யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவேன். ஒன்று லெமனு, இன்னொன்று சபீனா. அதை வச்சு வாஷ் பண்ணாலே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நல்ல வாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டோம்னா பூஜை பாத்திரம்லாம் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதே எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை சைட் பை சைடு நைட் டின்னர் வேறு செய்யணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு டின்னரும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் செய்யறதுக்கே எனக்கு 11 o'clock ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பூஜை பாத்திரத்துக்கெலாம் போட்டெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி அதை அழகாக ஆர்கனைஸ் மட்டும் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த நாள் பூஜை விளக்கு ஏற்றுறதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பூஜை ஷெல்ஃப் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழித்து க்ளீன் பண்ணேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே 1 by 1 எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச பிறகு தான் அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி இருந்தது. அடுத்து பூஜை பாத்திரத்துக்கு நான் பொட்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது எல்லாமே நான் ஒரு இதில் கொட்டி வச்சுருப்பேன். அதை நம்ம தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் திரியெல்லாம் போட்டு சூடம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லாவும் யூஸ் ஆகுது. நல்லா திக்காகவும் இருந்துச்சு. பாக்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கலர் திரியெலாம் நான் நார்மலாகவே சரணா ஸ்டோர்லாம் விற்கும், நார்மல் ஷாப்லேயே விற்கும். நான் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு திரியிலையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நன்மை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த கலர் திரி ஏற்றுனா இந்த இதில் நம்ம கடன் அறியும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு வேண்டிய திரியை வச்சு நான் விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் நான் பூஜை பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் செகண்ட் ஷெல்ஃபில் இருக்க பொருள்லாம் எடுத்து வாஷ் பண்ணுவேன். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்க பொருள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சி வச்சுட்டு திரும்ப அடுத்தது வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு அதனால் கம்மியாக வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் பாப்பா ஏதாவது கூப்பிடுவா, ஏதாவது படிக்கிறதுக்கு கூப்பிடுவா, ஏதாவது நம்ம வேலை விடுறதுக்குனே அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நடுவில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு விளக்கு நிறையா இருக்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாத்திரத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளக்கிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்ப அடுத்த ஷெல்ஃபில் இருக்கிறத அதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி 1 by 1 செய்யும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது நம்ம வேலை செய்ய முடியல, நடுவில் ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா நம்ம அதை பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போய் விளக்க முடியலன்னா கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டுனா ஒரே டைமில் பண்ணிடுவேன். பட் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டீப் க்ளீனுங்கிறனால சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்த கிராஸ் மேட் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை போடும்போது எனக்கு அப்படியே சாமி ரூம் பார்க்கும்போது ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன்.
எனக்கு அது போட்டோன்னே நல்ல லுக் இருந்ததுனால இன்னொன்று வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போதைக்கு வாங்கலை, அடுத்து அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன். எனக்கு அது சாமி ரூமில் வச்சது ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கலட்டி எல்லாத்தையும் பூஜை ரூம்லாம் தொடச்சி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண எனக்கு கரெக்டாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆனனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து வேக வேகமாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து சட்டுன்னு பண்ணி முடிக்கிற மாதிரி வேகமாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மயிலிறகுலாம் வந்து சிறுவாபுரி கோயில் போகும்போது வாங்கியிருந்தேன். அப்போ வந்து தொடர்ந்து 6 வாரம் நான் போயிருந்தேன். அதனால் வந்து அந்த கோயிலில் ஏதாவது ஒன்று ஞாபகார்த்தமாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போது ஒரு சிறுவாபுரி கோயிலில் அந்த வள்ளி தெய்வயானையோட இருக்கிற முருகர் ஃபோட்டோ சிலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மயில் தொகையில் முருகர் வந்து மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு சிலை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை போகும்போது பாப்பா வந்து மயில் தொகை வேணும், இறகு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காக மயில் இறகு வாங்கி வச்சுருந்தோம். எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் விலைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எல்லாமே தொடச்சி ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கே டைம் வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் வேறு பிரம்ம முகூர்த்த விளக்கு பண்ணணும், விளக்கேற்றத்துக்கு நமக்கு சீக்கிரம் தூங்கினா தான் ஏந்திரிக்க முடியும் அப்படிங்கிறனால பொட்டு வைக்கிற வேலையை மட்டும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் என்னென்ன வச்சுருப்பேன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச அந்த வளையல் வந்து சிவப்பு பச்சை கலர் வளையல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சக்கரம், கோமதி சக்கரம், அப்புறம் தாமரை விதைகள், காசு, இது எல்லாத்தையுமே வந்து மிரரில் வந்து தெரிகிற மாதிரி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன இதில் வந்து உப்பு கொட்டி வச்சுருப்பேன். இது எல்லாமே நான் வந்து சாமி ரூமில் வந்து மகாலட்சுமிக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்கிற ஹாப்பினஸோட நைட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு பூஜை ரூமை மூடிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து பூஜை ரூமை ரெடி பண்ணது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னமோ சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலோடு எனக்கு இருந்துச்சு. பூஜை ரூம் எல்லாத்தையும் மூடிட்டு லைட்லாம் போட்டுட்டு நைட் இப்போல்லாம் நான் வந்து பூஜை ரூம் செட் பண்ண பிறகு நைட் தூங்கும் போது நான் லைட்டை ஆன் பண்ணி வச்சு தான் நான் தூங்குவேன். அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பூஜை பண்ணுறதுக்காக சாரீ கட்டினேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வந்து இப்போ வந்து நான் தொடர்ந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை டைமில் வந்து சாரீ கட்டுறேன். எல்லோரும் சில பேர் எனக்கு நல்லா இருக்குது பூஜை பண்ணுறது, சாரீ கட்டிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து இந்த தடவை சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாரமும் வந்து சாரீ கட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே நான் வந்து ரெடியாக ஸ்டார்ட்டில் போட்டுருக்கேன். அடுத்த நாள் வந்து பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு பூஜை ரூம் பார்க்க ஒரு அழகு கிடைச்சிச்சு. நாமளாக வந்து மஞ்சள் குங்குமத்தை நாமளாக வெறும் மஞ்சள் மட்டும் வச்சு நான் வந்து பொட்டு வைக்க மாட்டேன். மஞ்சளோட கொஞ்சம் சந்தனமும் கலந்துக்குவேன், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் ரோஸ் வாட்டர், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது எனக்கு வாசனையாகவும் இருக்கும். இன்னொன்று ரொம்ப நாளைக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே வந்து வெறும் மஞ்சள் மட்டும் வச்சோம்னா அது உதிர்ந்து விழுந்துடும். எனக்கு அது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதனால் நான் என்னென்னா இதெல்லாமே கலந்து வைக்கும் போது எனக்கு வந்து அது லுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி வாசனையாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி தான் வந்து போட்டு வைக்கிறது வந்து நான் பழகிக்கிட்டேன். எனக்கு அது ரெகுலராகவே எனக்கு அப்படி வைக்கலைன்னா வச்ச மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காது. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் வந்து காமாட்சி விளக்குக்கெல்லாம் அதுக்கு வெட்ட மாதிரி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன்.
விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு முடித்து ரெடி பண்ணி வச்ச பிறகு அதுக்கப்புறம் சிலைகளுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கல, ஃபோட்டோஸ் ஃப்ரேம்க்கு எல்லாத்துக்குமே பொட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து அழகாக அதுக்கும் வந்து பொட்டு வச்சு முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் 1 பை 1 செஞ்சு முடித்த பிறகு தான் அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருந்தது. சாமி ரூமெல்லாம் வந்து ரெடி பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடித்து வச்ச பிறகு பூஜை பண்ண பிறகு தான் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன். பூஜைக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ண பிறகு தான் நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாமி வந்து கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எல்லாமே பண்ணி முடித்த பிறகு தான் நிம்மதி கிடச்சி நான் வந்து அடுத்து வந்து பூஜை பண்ணுறதுக்கு சாமிக்கு எல்லாருக்கும் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜை ரூமை என்னை பொறுத்த வரையும் அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். அப்போலேருந்து வந்து சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ விளக்கு ஏற்றுற, இவ்வளோ விளக்கு ஏற்றுனா உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஏற்றுனா தான் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால் எனக்கு பூஜை ரூம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். எனக்கு அது பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறனால எனக்கு அந்த மாதிரி ஏற்றுனா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து செய்வேன். எனக்கு அது செய்யறதுல வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் போது அதை நான் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 10 பாத்திரத்தை தண்ணியை மாற்றிட்டு பிரசாதமாக வந்து மாதுளம்பழம் வச்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 பாத்திரத்தில் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து பச்சை கருப்பத்தை நுணுக்கி விட்டுருவேன். எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. வெள்ளிக்கிழமை நல்லபடியாக பூஜை பண்ணிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 2-3 டேஸ் ஆயிடுச்சு. நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பூஜை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பூஜை ரூமை ரெடி பண்ணிட்ட பிறகு அதை பார்க்கும் போதே அழகாக இருக்கும். நம்ம ரூமை நம்ம அழகாக வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. இதே மாதிரி தான் மற்ற ரூமும் ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் என் குழந்தை வராத ஒரு இடம் இந்த இடம். சாமியெல்லாம் நல்லா கும்பிடுவோம், ஆனால் கலைக்காத ஒரு இடம் வந்து இந்த இடம் மட்டும்தான். மற்ற இடத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டுருவோம். நம்ம என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது கலைஞ்சி போயிடும். வெள்ளிக்கிழமை எப்போதுமே வந்து நான் நிலைவாசல் பூஜை பண்ணுவேன். அன்றைக்கும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டனால பூஜை ரூம் ஆர்கனைஸ் மட்டும் நம்ம இதில் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நான் எதுவுமே அதை காட்டலை. ஏன்னா அதுவே போட்டலாம் இன்னும் லென்த்தியாக வீடியோ ஆயிரும் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்றது, சாமி ரூம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன், நான் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வேன், என்னுடைய பூஜை ரூம் எப்படி நான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு வழியாக சாமியெலாம் கும்பிட்டு நிலவாசல்லையும் வந்து கற்பூரம்லாம் காட்டி சாம்பிராணிலாம் காட்ட பிறகு தான் வீடே வந்து ஒரு ஃபீல் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையாவே கிடைக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம நார்மலாகவே வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து வீட்டில் வந்து சாம்பிராணிலாம் காட்டணும் போது அந்த வீடே ஒரு வந்து வாசனையோடு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதை நான் ரெகுலராகவே அப்புறம் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு என் அப்பன் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசமும் பாடி முடிச்சிட்டேன். எல்லாமே பாடி முடித்து நிம்மதியாக உட்காரதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு நாள் படிக்கலைனாலும் ஐயோ படிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம் புக்கு வந்து நான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ தைப்பூசத்தில் அங்கே வள்ளலார் சபையில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக வந்து ஃபோனில் பார்த்தே வந்து படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக புக்கு வந்து கடையில் வாங்கிட்டேன். நான் ஏதாவது ஒரு கோயிலில் தான் அதை வாங்கணும், கடையில் வாங்கக்கூடாது, கோயிலில் இருக்கிற இதில் வாங்கணும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து கோயிலில் வாங்குற மாதிரியே எனக்கு கிடச்சிச்சு. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா டெய்லியும் வந்து ஃபோனை பார்த்து படிக்கிறதுல எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. புக்கை வச்சு படித்தோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த புக்கில் இருக்க சாங்லாம் பார்க்கும் போது இதை படிக்கணுங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபோன்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தாட் வராது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோடய பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்கள். நான் பார்த்து செஞ்சு வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னுடைய பூஜை ரூம் தான். எனக்காக வந்து என்னுடைய பூஜை ரூமை எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து நான் வாங்கி வச்சு செய்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நிம்மதி கிடைக்கிற இடத்த நான் எப்போதுமே அழகாக வச்சுருந்து நான் வந்து அதில் பூஜை பண்ணுறதை நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறனால நான் அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் வந்து எனக்கு பூஜை ரூம் தான் சொல்லுவேன். அது அழகாக இருந்தால் தான் எனக்கும் வந்து ஒரு மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். அது ஒழுங்காக இல்லைன்னா மனசில் தோணிகிட்டே இருக்கும், ஐயோ சரி பண்ணணும், சீக்கிரம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. என்னோடய பூஜை ரூமை உங்ககிட்ட காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய பூஜை ரூம் பிடிச்சிருந்தா வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ
பண்ணுங்கள்.